ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா வண்டி கொஞ்சம் வேலைங்க, தட்டு வேலை இருக்குது. அது தட்டு போய் ஏற்றிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கொண்டு போகணும். அதான் வச்சுக்கோங்க இன்றைக்கி வேலை. டிப்பரில் வந்து கொஞ்சம் ஜாயிண்ட்டு இந்த ஊக்குப்பட்டு மாட்டுறோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஜாயிண்ட்டு கொஞ்சம் பெண்ட் ஆயிடுச்சுங்க. பெண்ட் ஆயிடுச்சுன்னா தேஞ்சு போச்சு. அந்த கேப் இருக்குது, அது டம்முன்னு அடிக்குதுங்க. அது என்னென்னு கொஞ்சம் பார்க்கணும். பார்த்துட்டு என்ன வேலைன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் சரி பண்ணணும். இல்லைன்னா அப்படியே இருந்ததுன்னா ஊக்குப்பட்டு பெண்டாயிரும். இந்த மாதிரி வரப்பெல்லாம் இருக்கும்போது எப்பயும் கிராஸாக இருக்குங்க. அப்போ தான் எப்பயுமே நல்லாயிருக்கும். லோடு வண்டி இருந்தாலும் சரி, அந்த வண்டி இருந்தாலும் சரி. லோடு தட்டு ஏற்றி லோடு ஏற்றுறோம், ஃபுல் லோடு ஏற்றுனா ஸ்ட்ரெயிட்டாக ஏற்றுங்க. ரொட்டேட்ரு இது மாதிரிலாம் இறக்குறோம் ஏற்றுற அப்படின்னா கொஞ்சம் கிராஸ் ஏற்றுங்க. கிராஸ் ஏற்றும் போது ஒன் சைடாக இழுக்கும், ஒன் சைடு பிரேக் அடிச்சு ஏற்றணும். அது எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வந்து நிறைய பேர் கொஞ்சம் விட தெரியாது. நம்ம நிறைய பேர் கேட்குறாங்க ரிவர்ஸ் வந்து எப்படி அப்புறம் விடணும் அப்படின்ட்டு. லெஃப்ட்டு நீங்கள் வண்டி ஸ்ட்ரைட்டாக விட்டுருங்க. எந்த பக்கம் திருப்பில் பொட்டி வந்து ரைட் சைடு போச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஓட்டுனா தெரியும் நண்பர். அது வீடியோ எடுத்து போட்டால் சொன்னால் புரியாது. வீடியோ தான் எடுத்து போகணும் உங்களுக்கு. வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எடுத்து போகிறோம். எடுத்துகிட்டு போகிறேன். வேறு பேர் சொல்லுங்க பாருங்கள் எப்படின்ட்டு. அது உங்களுக்கு பார்த்தா புரியும். லெஃப்ட்டு திரும்பினார், ரைட்டில் திரும்பினா லெஃப்ட்டில் போக வச்சுங்களேன். அதுதான் நீங்கள் பார்க்கணும் மெயினாக. அது நீங்கள் இது விட்டு ரிவர்ஸ் விட்டிங்கன்னா தெரியும் வச்சுங்களேன். வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக அதில் ஒன்றும் இல்லை ப்ரோ. ரிவர்ஸ் உள்ள வந்து நீங்கள் கற்றுக்கலாம் ஈஸியாக. ரிவர்ஸ் வருது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதான் இந்த தட்டு தான் இந்த தட்டை ஏற்றிட்டு போனோம் அப்படின்னா வீட்டில் விட்டு மாட்டு பொங்கல் இன்றைக்கி மாடெலாம் கழுவி போட்டு வச்சுட்டு பொங்கல் கொண்டாட வேண்டியதான். சாயந்தரமாக பொங்கல் கொண்டாடனே முடிஞ்சு ப்ரோ. பொங்கல்ன்ட்டு முடிஞ்ச அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது. சிம்பிளான வேலை நம்ம சின்ன வேலைக்கு நம்ம வண்டியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன வேலைக்கு கூட யூஸ் பண்ணி வச்சுங்களேன். இந்த மாதிரி தட்டு எடுத்து வர்றது, ஏதாவது சின்ன ஒரு 4 மூட்டை எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் கூலி வண்டியெல்லாம் விட்டோம்னா இந்த சின்ன வேலைக்கெல்லாம் இது வந்து நமக்கு வந்து ஒரு ஆள் இருக்க மாதிரி வச்சுக்கல. வண்டி வந்து வீட்டில் இருக்கிறது நமக்கு வந்து ஒரு ஆள் சப்போர்ட் இருக்கிற மாதிரி. ஏதாவது எந்த இதாக இருந்தாலும் சின்ன வேலையாக இருந்தாலும் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். அதே வண்டியில் அப்புறம் எல்லாமே நம்ம கையில் தூக்கிட்டு வரணும். அது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. சின்ன வேலைனாலும் கையில் வந்துட்டுருவாங்க. இந்த வண்டி எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது.